வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ என்பி இஸ் பேக். எஸ், என்பி இஸ் பேக். ஆமாம், நரேஷ் பத்மநாபன் அந்த புஸ் புஸ் நாய்க்குட்டியோட அந்த இன்ட்ரோ இருக்கு இல்லையா, அதை இந்த புஸ் புஸ் நாய்க்குட்டி தான் பண்ணிச்சு. புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இவன் தான் பண்ணா. சரி, இப்போ ஆக்சுவலாக என்பி நம்ம கூட என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண போகிறாப்புல அப்படின்னா காட்டிட்டான்ல, அதான். ஸோ பிக்சல் 6 எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுற? 1.5 year ஆயிடுச்சு. ஸோ 1.5 வருஷமாக பிக்சல் 6 யூஸ் பண்ணுறான். அண்ட் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இந்த ஃபோன் கிடைக்குது, எந்தெந்த மாதிரியான கண்டிஷனில் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ செல்லர் தான் வந்து அதோட ப்ரைஸை டிசைட் பண்ண போகிறாரு. எப்படி அப்படின்னா, இன்கேஸ் ஃபோன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஃபோன் வந்து பேட்டரி சரியாக நிற்கலன்னும் போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம், நெட்வொர்க் சரியாக வேலை செய்யலன்னும் போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம், ஃபோனே வேலை செய்யலன்னும் போது ரொம்ப கம்மி ப்ரைஸ் கிடைக்கலாம். ஸ்க்ரீன் பர்ன், பிங்க் லைன், பர்பிள் லைன், கிரீன் லைன், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து குறையும். சரியா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து பிக்சல் 6 வந்து 15,000 பார்க்குறேன், 12,000 பார்க்குறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன். அதான் டிஸ்பிளேலாம் இஷ்யூவாக இருந்தால் 5,000 7,000 இன்னைக்கு நம்ம குரூப்லேயே ஒருத்தர் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இன்னைக்கு இங்கே என்ன பார்க்க போகிறோம்? டிஸ்பிளேல பிரச்சனை, ஃபோனில் பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக்சல் 6 2024 அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இதெல்லாம் வந்ததுக்கப்புறமும் 6 வந்து ஒர்த்தா? அப்படி ஒர்த்துனா அது ஏன் ஒர்த்து, எந்த விதத்தில் ஒர்த்து? சரி இது நமக்கு அதை உடஞ்சிட போகுது. இது அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஃபோன்லாம் கிடையாது. அதாவது எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னும் போது இதோட ப்ரைஸே 53,000டா. 53,000 இது வரும்போது 42,000. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரியும்ல? 24,000க்கு 24 டீலு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 6 ஏன் கன்சிடர் பண்ணலாம், எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஸோ இதெல்லாமே பண்ணலாமா, கன்சிடர் பண்ணலாமா? இது எல்லாமே நம்ம இப்போ நரேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? புஸ் புஸ் நாய்க்குட்டியோட பிக்சல் 6 அது இப்போ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது அப்படின்னும் போது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 வருஷத்துக்கு மேலே பழைய ஃபோன். சரியா? ஸோ இந்த 2 வருஷம் பழைய ஃபோன் அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து Tensor G1 இருந்தது. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 6 சீரிஸ் லான்ச் ஆகலை. இந்தியாவில் கடைசியாக லான்ச் ஆன ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா பிக்சல் 4a தான். Tensor G1ஓட ஒரு ஃபோன் வருது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆனால் இப்போ என்ன தெரியுமா பார்த்தேன், மேபி 40 கிட்ட இருக்கும், இல்லாட்டி 30 to 40 ஏன்னா பிக்சல் 4a 32க்கு ரிலீஸ் ஆகி ஃப்ளிப்கார்ட்டில் 30,000க்கு வித்துட்டு இருந்தது. அப்புறம் கடைசி ஆஃபர் டைமில் இதே மாதிரி இப்போ வாங்கினால இந்த ப்ரைஸ்க்கு 24, 23 வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் ஒருவேளை அந்த ப்ரைஸ்க்கு வருமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்தது 42 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ அப்பயும் கூட நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஓசினால, அதாவது இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி அப்படிங்கிறனால 6க்கும் 6 ப்ரோக்கும் என்ன இருக்கோ அதே தானே அப்படின்னும் போது கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க. மீதி பேர் வெயிட் பண்ணி என்ன மாதிரி வாங்கினாங்க. இதுலேயும் ஒரு சிலர் வெயிட் பண்ணி 30s வாங்கினாங்க. நீ வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அநியாயத்துக்கு 24,000 வாங்கியிருக்கேன். பிஸ்னஸ், தட்ஸ் பிஸ்னஸ், யா, இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து வரிசையான இப்போ நரேஷ் கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சார் வேல்யூ என்ன தெரியாது விளங்கும்டா. சரி, ஹெட் சார் வேல்யூ வந்து 1.10, பாடி சார் வேல்யூ வந்து 1.16. ஸோ எவ்வளோ இருக்கணும்? 1.6 வரைக்கும் இருக்கலாம், அது இருக்கலே ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து ரேடியேஷன்னால ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரியான ஒரு வேல்யூ தான் இது வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி அப்ளை ஆகுன்றதுலாம் நமக்கு தெரியாது. ப்ளூடூத் தான் போட போறீங்க, அதிலே வந்துடும் அப்படிங்க. அது ப்ளூடூத் போட்டு யூஸ் பண்ணுறவங்க. சரி, இதில் வந்து இந்த வெர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார் இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ப்ராக்சிமிட்டி சென்சார் பிரச்சனை இருக்கா? எப்படி, எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல? நம்ம காதில் வைப்போம், அதிகமாக ஸ்விட்டா அந்த இடத்துல தண்ணி இருந்ததுன்னா பட்டுன்னு வராது. அந்த மாதிரி இடத்துல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபோனும் இல்லை. நான் தெரியாமல் மலையில் எடுத்துகிட்டு போயிட்டேன்டா, ஒரு 4 ட்ராப் விழுந்துருச்சு, உடனே ஐஃபோனில் டச்சே வேலை செய்யாது. சரி, ஆக்சுவலி இப்போ என்னன்னா, இது பில்டு குவாலிட்டி உனக்கு இருந்தது. ஏன்னா இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஃபோன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு மத்தியில் வந்து 6 உனக்கு. இப்போ நானே வந்து ஃபர்ஸ்ட் நாடு வச்சிருந்தேன், எங்கள் அப்பா சாம்சங் A50 அதெல்லாம் வச்சிருந்தாரு. எனக்கு அதெல்லாம் அதுக்கு கூடலாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக பில்டு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று நான் காம்பேக்ட் டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்ல, ஸோ எனக்கு பில்ட் குவாலிட்டியில் எனக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே தெரியல. ஆனால் பேக் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் பிளாஸ்டிக்கின் பச்சையாக ஃபீல் ஆகும். சைட் ஃப்ரேம் மெட்டல் தான், பட் ஃபோனோட பேக் பிளாஸ்டிக்னு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். சரி, அது பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகிறத பற்றிலாம் எனக்கு வருத்தம் இல்லடா. அப்படி இல்லைண்ணா, நான் ஹீட்டிங் ஃபீல் ஆகுதா? கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆகும். நான் எதுக்கு கேஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹீட் தெரியாம ப்ரொடெக்ஷனுக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, அது என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு, என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு. சரி, ஓகே, பில்டு குவாலிட்டி அவங்க தான் தாறுமாறு இருக்கு இல்லையா? சரி, அடுத்து வந்து என்னன்னா இதோட டிஸ்பிளே என்னதான் இது வந்து 60 Hz இருந்தாலும் உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு டிஸ்பிளே 60 Hz, நாடு வந்து 90 Hz. அதுக்கும் நாடு வந்து பெட்டராகவே இருந்தது டிஸ்பிளே விஷயத்தில். அது ஸ்மூத்னஸ் சொல்கிறேன் நான், டிஸ்பிளே ஸ்மூத்னஸ். ஓகே, அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வரம்படுறா உனக்கு செக் வைக்க மொபைல் நெட்வொர்க் எப்போ இருந்தது? அதை பற்றி நம்ம பேச வேண்டாமே. அந்த டாபிக் பிக்சல் யூசர்ஸ் யாராக இருந்தாலும் G1 யார் வச்சிருந்தாலும் அந்த டாபிக் அவாய்ட் பண்ணுங்க. G1 வச்சிருந்தா மட்டும் இல்லை, ஜியோ வச்சிருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. அதை அவாய்ட் பண்ண கண்டிப்பாக. நீ என்ன நெட்வொர்க்? எங்கள் ஊரில் ஏர்டெல் இன்னும் மோசம் தான். ஏர்டெல் இன்னும் மோசமோ? 2G வரும்ல ஏர்டெல்ல, அது 1 2G ஒன்லி வச்சு யூஸ் பண்ணு.
இப்போ நெட்வொர்க் அப்போ உனக்கு எப்படி இருக்கு? கால் ட்ராப் இந்த மாதிரி மோசம்தான். ரொம்ப மோசம் இல்லையா? ரொம்ப மோசம். இண்டோருக்கு போனா ரொம்ப கஷ்டம் தானே. இப்போ நான் மெட்ரோலயே வரனாலும் முடிஞ்சு. மெட்ரோல வரும்போது மோஸ்டா அதுவும் நீ டனல் போனா விளங்கிரும். டனல் இல்ல, நான் மேல இது நம்ம ஏர்போர்ட் மெட்ரோ மேல வரதுலயே சொல்றேன், அதுல காலே வராது. ஒருவேளை ஜியோ தான் காரணமோ நினைச்சேன், கிடையாது. என் ஃப்ரெண்டு இதே பிக்சல் 6 வச்சிருக்கான், அவன் ஏர்டெல் தான் வச்சிருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் தான் இருக்கு. பரவாயில்ல, 2 பேர்கிட்ட பிக்சல் இருக்கு. பட் அது பிக்சல் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் பிக்சல். உங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் குள்ள தள்ளுறாங்க. அதிகமாக நீங்க ஸ்வைப்பிங் அதெல்லாம் பஃபரிங் ஆனால் தான் நீங்க பொறுமையா ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அதனால அதுதான். ஸோ இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல வந்து அதுவும் ஜியோ யூஸராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நீங்கள் இன்கேஸ் வீடியோ பார்க்குற ஒரு சிலர்கிட்ட வந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. அது ஏன்னு பார்த்தா உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நெட்வொர்க் நல்லா இருக்கும், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, ஸோ நெட்வொர்க்கு தொடர்ந்து இப்போ வந்து நான் வரம்புறேங்க கேமரா. ஏன்னா பிக்சல் இஸ் நோன் ஃபார் கேமரா. ஸோ அப்படிங்கும்போது உனக்கு ஒர்த் இல்லை. கேமராலாம் என்னதான் 12 நான் வாங்கின ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த். 12 மெகா பிக்சல் தான், ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் தான். யூ நோ தட் கூகுள் சாஃப்ட்வேர் கிமிக்ஸ் டாடா. அது கிமிக்ஸாலிட்டி கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி யூ நோ. ஓகே ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து பையன் ஸ்கோர் பண்ணுறான். சரி, அது இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, பிக்சல் 6 அதாவது டென்சார் SoC யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வீடியோகிராஃபியில் சரியான இம்ப்ரூவ்மெண்ட், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதே டென்சார் தான். அது என்னன்னா, சப்போஸ் இண்டோர் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா கிரெயினாக எடுக்கும், கிரெயின் எடுக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது நம்ம நல்லாவே பார்க்கலாம், அது ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னும் போது. ஸோ இந்த இஷ்யூ நான் பார்த்துருக்கேன். ஸோ 6Aலையும் அது இருக்கு, அதனால தான் நான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. டிஸ்பிளே பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ப்ளூடூத்தில் ஆடியோ, டைப் சியில் ஆடியோ, இந்த மாதிரியான ஏரியா அப்படி எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இது வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் அவ்வளவோ டிஃப்ரெண்ட்டாக நான் இப்போதைக்கு சாம்சங் டைப் சி யூஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு. எனக்கு அதுலேயும் ஆடியோ கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஓப்போ என்கோ தான் பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த இஷ்யூ இதுவரையும் வந்ததில்லை. ஓகே, லேட்டன்சியும் அவ்வளோ இருந்ததில்லை. நான் கேம் ஆட மாட்டேன், ஸோ அதனால் எனக்கு அந்த லேட்டன்சி தெரில. மியூசிக் அப்போ எனக்கு எந்த லேட்டன்சியும் இருந்ததில்லை. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், கூகுள் ஃபீச்சர்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வரைக்கும் டென்சார் G1 உனக்கு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் கேமிங் இல்லாட்டி வந்து நீ வேறு மல்டி டாஸ்கிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் அது எல்லாத்துலேயும் அந்த ஹீட்டை மட்டும் நம்ம தூக்கி வச்சுனா ஒர்த்து தான், நல்லா இருக்கு இல்லையா? ஸ்டில் இது. ஆனால் இப்போ இந்த கேஸ் போட்டுட்டு நீ யூஸ் பண்ணும்போது உனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக ஃபீல் ஆகலை. அப்போ வந்து நீ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஏதாவது பண்ணாலும் கூட அது பாட்டுக்கு சமாளிக்குது. பட் கேஸ் இல்லாமல் கையில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வைக்கவே முடியாது. ஆக்சுவலாக செம்மையாக கொதிக்கும், கேஸோட வார்மாக இருக்கும். கேஸ் இல்லாமல் கையில் வைக்கவே முடியாது, ஹீட் தெரியும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இது பிராண்டோட சைடில் தான் நான் கேட்கணும். ஏன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது பிக்சல் 6 Pro சொல்ல 6 இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து மாறி இருந்தது. இந்த ஹீட்டிங் மாதிரியான விஷயங்கள் இது அளவுக்கு ரொம்ப தேர்மலி ஆக்டிவாக இல்லை, அதில் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அது என்ன பிரச்சனையோ இவங்களும் சார்ட் அவுட் பண்ணால் நல்லா இருக்கும். பட் கூகுள் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாதா? மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கிறோம், அப்புறம் இப்போ சாட் ஜிபிடி இருந்ததுன்னா அதுவும் ஆனில் தான் இருக்கும், கூகுளோட ஜெமினியும் ஆனில் தான் இருக்கும். பின்னாடி லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் அக்யூரசி இருக்கலே ஹையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வச்சு, ப்ளூடூத்தை வச்சு, NFC இருந்ததுன்னா அதை வச்சு கூட நான் ரீட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு லொக்கேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சேஃப்டிக்காக யாரு இப்பதான் இருக்கலே கஷ்டமான இடங்க பிக்சல் யூஸருக்கு. இன்னொரு கஷ்டமான சோகமான இடம் இதுதான். என்னன்னா பேட்டரி லைஃப்ல கூட பிக்சல் சமாளிச்சிருது நிஜமாவே. 6Aலாம் சீரியஸாவே சமாளிச்சிருது. சார்ஜிங் டைம் எப்படி இருக்கு? அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாமே. டேய், எல்லாத்தையும் பத்தி அப்புறம் பேசலாம். அப்புறம் என்ன? நீங்க நல்லது மட்டும் பேசுங்க. நல்லது மட்டும் பேசணும். நாளைக்கு இந்த போனை வித்துட்டு வரேன், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கெட்டது பேசுவோம். ஓ, நீ அப்படி வரியா? அப்படி வரேன். இல்ல அப்படிலாம் வர வேணாம். சோ ஃபேக்ட் என்னவோ அது அப்படியே சொல்லலாம். சார்ஜிங் நிக்கிறது ஆக்சுவலா எனக்கு, நான் வந்து கேம்லாம் விளையாட மாட்டேன், அப்பப்போ கால்ஸ், சோஷியல் மீடியா, அவ்வளவுதான். எனக்கு பேட்டரி ஒரு நாள் கண்டிப்பா வந்துடும். ஆனா சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் தான். அது ஓவர் நைட் சார்ஜிங்க்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃபோனு. மோஸ்ட்லி யாரும் அது ரிஸ்க் தான் என்ன கேட்டால். அது என்னதான் அடாப்டிவ் எது சொன்னாலும் வேண்டாம் என்ன கேட்டால். இது ஆல்ரெடி கொதிக்கும், சார்ஜ் போடும்போது இன்னும் கொதிக்கும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டுக்கு பக்கத்தில் இருந்து வெடிச்சு தொலைச்சுனா. இவன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிக்கிறான். பட் இது வரைக்கும் பிக்சல் யூஸ் பண்ணும்போது நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணிவிடுவேன். சூப்பர். ஒரு மேரம் ஆல்ரெடி ஸ்லோ ஆயிரும். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் ஒரு மேரம். காலையில் ஆஃபீஸ் ஒர்க் ஆரம்பிப்போம், நைட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணும்போது சார்ஜ் ஏறி இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, அந்த 8 மணி நேரம் பொறுமையாக ஏறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் பிக்சல். ஸோ சார்ஜிங் வந்து இன்றைக்கும் பெயின்ஃபுல்லான ஒரு ஏரியா பிக்சல் ஃபோன் யூசர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரோஸ் என்னலாம் சொல்லுவேன்? ப்ரோஸ்னா சாஃப்ட்வேர், மெயினாக சாஃப்ட்வேர். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, கேமராக்கு, ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர், காம்பாக்டான, அந்த விஷயம் அதெல்லாம் பக்கா.
ஸோ இந்த மூணுமே வந்து ப்ரோவில் சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இதை தவிர வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் சப்போர்ட்லேருந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா F1 வரும்போது டைம் எடுக்கும். இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னு போய் அவங்க அப்ரோச் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 850 ரூபா பே பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கடா 850 ரூபா இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ல அப்படின்னு கருமமே உங்கள்கிட்ட ஃபோன் வாங்கினதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு 850 ரூபாய், அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு. பட் மற்றபடி வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூன்னு வைங்களேன், இதுக்கு வந்து பார்ட்ஸ் இங்கே உடனே கிடைக்குமானா கிடையாது. இங்கேருந்து நொய்டா போயின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஃபோன் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் தான் நொய்டா போல அட்லீஸ்ட் ஃபோன் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே போய் அங்கே திரும்ப உங்களுக்கு ஒருத்தர் கால் வரும். என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் மாற்ற போகிறோம், அதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் அனுப்புவாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ரிலேட்டட் டு பிக்சல் மட்டும் கிடையாது. யாரெல்லாம் F1 இருக்காங்களோ மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான், இன்க்ளூடிங் நத்திங், மோட்டரோலா எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ F1 சர்வீஸ் சென்டர் இப்படி தான் இருக்கும். சரி, இது அடுத்து இப்போ நெகட்டிவ் சைடில் சொல்லணும்னா வேறு என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சைட்னா ஹீட்டிங் இஷ்யூ மெயின். ஹீட்டிங் இஷ்யூ நீ சொல்ல வேணாம், அது எல்லாருக்கும் தெரியும், டைட்டிலே கூட போடலாம். ஓகே, ஸோ அப்போ கான்ஸ் வந்து சார்ஜிங் ஒரு கான் தானே, மணிக்கணக்காகும். ஆமாம், இன்னைக்கு போட்டால் நாளைக்கு கண்டிப்பாக டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கு நல்ல ஃபோன். ஓகேங்க, ஸோ அதான் ஸோ பிக்சல் பற்றி ஒரு சின்ன கருத்து இல்லையா? ஸோ நம்மளால 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியாச்சு. ப்ளஸ் நான் இன்னும் பிக்சல் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த லட்சணத்தில் இருந்தது, அது எருமையா இல்லாட்டி கருமையா அப்படின்னு சொல்லலாம்னா நிஜமாவே எருமை தான். பாதி நேரம் வந்து ரொம்ப கடுப்பேற்றணும்ல, நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யும், நடந்து வாடா அப்படின்னா அங்கேயே நிற்கும். ஆமாம், ஸோ அப்படிப்பட்ட எருமை தான் பிக்சல். இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. சரியா? சாஃப்ட்வேர் மெயினுங்க. அது மட்டும் இல்லை, கஸ்டமர் ரொம்லாம் சூப்பராக ஈஸியாக போடலாம். ஆல்ரெடி அதுக்கு தான் ஒரு வீடியோ கூட போட்டோம். ஸோ ஈஸியாக கஸ்டமர் ரோம் ஃப்ளாஷ் பண்ணலாம். அதேமாதிரி ஃபோன் வந்து எப்போனாலும் தேவைன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு சிவபரணி நரேஷ் பார்க்கலாம். டாடா. பிக்சல் யூசர்ஸ் உங்க எல்லாருக்கும் பாய்.